பொங்கலுக்கு பானை வாங்கலான்னு போனேங்க. அப்படியே அந்த பானை உருவாகுற காட்சியே பார்த்துட்டு போலான்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசைங்க. இந்த பானை செய்ற இடத்துக்கு வந்துட்டேங்க. களிமண்ண பக்குவமா பெசஞ்சு, அப்படியே எடுத்து வச்சு, அவர் கையையும், மனசையும் ஒருமுகப்படுத்தி, அப்படியே பானைய உருவாக்குறாரு பாருங்க. எவ்வளோ அழகா வருது. அந்த கைகள் தாங்க அந்த பானைகள உருவாக்குறதுக்கு முக்கிய ஆயுதமே. நம்ம முன்னோர்கள் எல்லாம் மண்பானையில சமைச்சு சாப்பிட்டுருந்தப்போ, நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமா வாழ்ந்து வந்தாங்க. நம்ம இப்போ மாடுலர் கிச்சன நோக்கி போயிட்டு இருக்கோங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டும் ரொம்ப பிரபலம் ஆயிருச்சு. கொஞ்சம் சிந்திச்சோன்னா எல்லாமே புரிய ஆரம்பிக்குங்க. என்ன டெக்னாலஜி வந்தாலும் அந்த கை தான் பாருங்க. அந்த கைய வைக்கிறாரு ஒரு அழகான பானை வந்து உருவாகுது. பாருங்க உள்ளார வந்து ஹோல்ஸ் இருக்கு. இப்ப சொல்லுங்கண்ணா, பானை வந்து உருவாக்கிட்டாங்க. கீழே வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி வருது. அதை வந்து நீங்க என்ன பண்றீங்க? தட்டி அதை க்ளோஸ் பண்ணணும். எது வச்சுன்னா? கல்லுதான். ஓகே. ஓ, அந்த பானை வந்து பச்சையா இருக்கும் போதே அந்த கல்லு வச்சு அதே மண்ணுல அப்படியே லெவல் பண்றீங்க, அப்படிதானே? அந்த மண்ணை வந்து இழுத்து அப்படியே அந்த க்ளோஸ் பண்றீங்க இல்லையா? இது பானை உருவான உடனே செய்யணும், அந்த ஈரம் காயறதுக்குள்ள. 3 வருஷத்துல கத்திட்டு அப்புறம் பண்றீங்களா, இல்ல சின்னதுல இருந்தே பண்ணிட்டு இருக்கீங்களா? சின்னதுல இருந்து, அதுதான் கேட்டேன். இல்லைன்னா வராதே, 3 வருஷம் போது எல்லாம் வராது. கை வந்து அப்படியே சுழலணும் உள்ளர, பானைக்குள்ளர. இந்த இடம் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தண்ணி ஊத்துனா பானை ஒழுகுதுன்னு கம்ப்ளைண்ட்ல வரக்கூடாது இல்ல. இதாவது செக் பண்ண முடியாது. தண்ணி ஊத்துனா அவ்வளவுதான், பானையா இருக்காது. காஞ்ச பின்னாடி செக் பண்ணணும். செக் பண்ணி தான் வெளியே விடுவீங்க பானைய. சுட்டுட்டு அப்புறம் செக் பண்ணுவீங்க. ஒரு பானை உருவாருக்கு எத்தனை கை வந்து தேவைப்படுது? ஒருத்தர் உருவாக்கணும், நீங்க அந்த கீழே இருக்கிற அந்த ஹோல்ஸ் அடைக்கணும், அப்புறம் அதை சுடணும், வெயில்ல காய வைக்கணும், தேய்க்கணும். ஒரு பானை உருவாருக்கு எத்தனை பேர் ஒர்க் பண்ணணுங்க? இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இல்லைன்னா. அப்புறம் வெளியே வந்து டிசைன்ஸ் எல்லாம் போடணும். காஞ்ச பின்னாடி அப்புறம் சூளையில வச்சு சுடணும். பானை உருவாகிருச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சூளைங்க, இதுதான் சூளை. இந்த பானையை வந்து இதுல வச்சு நம்ம ஹீட் பண்ணுவோம். கீழே பாருங்க அடுப்பு இருக்கு. இந்த மாதிரி சார்கோல் போட்டு அதை ஹீட் பண்ணி, இங்க பானை வந்து அது சுட்டாதான் வந்து நம்ம வந்து சமைக்க முடியுங்க. பச்சை பானையா இருந்தா அது உடஞ்சு போயிடும். இதுல வச்சு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்கு, அதுல வந்து அந்த பானையை சுட்டு அப்புறம் நம்ம வந்து சேல்ஸ் கொண்டு வருவாங்க. இது பானை மட்டும் இல்லைங்க, சத்தம் இல்லாமல் உருவாகும் தமிழரின் அடையாளம்.